ஓம் சஹ்னா பவது சஹ்னௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्य वरुध्य तेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. 8 குருமார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நிறைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று யமதூதரிடத்திலே அவதூதர் தான் என்னென்ன கற்றுக்கொண்டோமோ அதை நமக்காக சொல்லுகிறார். குரு என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய சிந்தனை குழப்பங்கள், செயல் குழப்பங்கள், நோக்கத்திலே தெளிவு இல்லா தன்மை, வாழ்க்கையிலே தெளிவு இல்லா தன்மை எல்லாம் இருக்கும்போது அதிலே நமக்கு சரியான ஒரு புரிதலை கொடுப்பதற்கு இறைவன் இந்த உலகத்தை படைத்து அதில் நிறைய விஷயங்களை மறைமுகமாக வைத்திருக்கிறார். நம்ம எங்கேயோ போய் படிப்பதுதான் படிப்பு என்று நினைக்கிறோம். ஒரு பட்டம் பெற்று விட்டால் நமக்கு படிப்பு முடிந்து விட்டது, கல்வி கற்றுக்கொண்டு விட்டோம் என்று நினைக்கின்றோம். அதல்ல, ஒவ்வொரு நிமிடமும் நாம் கற்றுக்கொண்டே இருத்தல். ஒவ்வொரு வஸ்துவிடத்திலும் நமக்கு ஏதோ ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே 8 வஸ்துவிடத்திலிருந்து பெறப்பட்ட அறிவு நமக்கு காட்டப்பட்டது. இப்போது 9வது வஸ்துவிடத்திலே போகிறார். வாருங்கள். சுகமைந்திரியகம் ராஜன் ஸ்வர்கே நரக ஏவச தேஹினாம் யத்யதா துக்கம் தஸ்மாத் ந இச்சேத தத் புதஹா. உலகத்திலே நாம் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத உலகம், சொர்க்கலோகம் வைத்துக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகம் அல்லது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இதைவிட உத்தமமான சுகம் உடைய லோகம்.
மனித தேகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் இந்திராதி தேவர்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம். இவைகள் எல்லாம் எதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்றதாம்? இந்திரியகம். இந்திரியகம் சுகம் 5 இந்திரியங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்திரியகம் சுகம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்று சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களின் மூலமாக நமக்கு வெளி உலகத்திலிருந்து விஷயங்கள் சுகத்தை கொடுக்கின்றது, துக்கத்தையும் கொடுக்கிறது. சுகம் வா எது துக்கம். சுகமும் துக்கமும் இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இருந்து போட்டுமே, அதனால உங்களுக்கு என்ன இப்போ சுகமும் துக்கமும் இந்திரியங்களின் மூலமாகத்தான் கிடைக்கிறது, இந்திரிய விஷயங்களின் மூலமாக இந்திரியத்தின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது என்றால் அந்த சுகம் எப்பேற்பட்டது? இந்திரியங்களுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த சுகமும் மாறிக்கொண்டே இருக்கும், அந்த துக்கமும் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் பகவான் கீதையில சொல்லிட்டார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமஹா அபாயனஹா அனித்யாஹா தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா. நீ போரிட வந்திருக்கிறாயப்பா, உன்னுடைய தர்ம காரியத்தை செய்ய வந்திருக்கிறாய், நீ அடைய வேண்டிய இலக்கு மோட்சம் என்பதற்காக வந்திருக்கிறாய். அப்படி இருக்கின்ற நேரத்திலே இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவத்திடத்திலே போய் நீ வீழ்ந்து விடாதே, பொறுத்துக்கொள். இதெல்லாம் வரும். ஆகமா அபாயனா அனித்யா. அப்ப தேகி நாம் தேகம் படைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தினுடைய சுகம், சொர்க்குலோகத்தில் இருக்கக்கூடிய சுகத்தை இந்திரியத்தின் மூலமாகத்தான் பெறுகிறார்கள், துக்கத்தை இந்திரியத்தின் மூலமாகத்தான் பெறுகிறார்கள் என்றால் அவைகள் மாறுபட்டு கொண்டேதான் இருக்கும். மனது மாற மாற இந்திரியத்தினுடைய சுகமும் துக்கமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நான் இலக்கை அடையணும், அது எந்த இலக்காக இருக்கலாம், அர்த்த காம புண்ணியமா இருந்தாலும் சரி, மோட்சமா இருந்தாலும் சரி, 2 இலக்கு தானே இருக்கு. ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். எந்த இலக்கை நான் அடைவதாக இருந்தாலும், அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், இந்த இந்திரியத்தினுடைய அபிமானத்திலே போய் விழுந்து விடாதே. தஸ்மாத் புதஹா தது நயிச்சேத். புதஹான்கிற வார்த்தையை போடுற, புத்திசாலியாக இருக்கக்கூடியவன், விவேக்கியாக இருக்கக்கூடியவன். தது தது சுகம், அந்த இந்திரிய சுகத்திடத்திலே போய் விழுந்து விட வேண்டாம். எல்லா இந்திரியங்களையும் மறைத்துக் கொண்டு வாழ சொல்கிறீர்களா? எந்த இந்திரியத்திற்கும் விஷயங்களை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களா? சார்புத்தன்மை. இந்திரிய விஷயங்களை நுகர வேண்டாம் என்றோ அனுபவிக்க வேண்டாம் என்றோ சொல்லவில்லை. அந்த இந்திரிய விஷயங்களிடத்திலே இந்திரியங்கள் சார்ந்து அதை நோக்கியே ஈர்க்கப்படுகின்றது அல்லவா? அந்த சார்புத்தன்மையிலிருந்து இந்திரியங்களையும் மனதையும் மீட்டெடுத்தல். அவனுக்கு பேர் தான் புதஹா என்று பேர். இலக்கை அடைகின்ற வரை நான் இதை தொடப்போவது இல்லை. இலக்கை அடைகின்ற வரை நான் இதிலே கவனத்தை செலுத்தப் போவது இல்லை. இலக்கை அடைகின்ற வரை நான் இதிலே என்னுடைய நேரத்தை கொடுக்க போவது இல்லை.
இலக்கை அடைகின்ற வரை இவைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போவது இல்லை. வீட்டிலேயே பாருங்களேன், குழந்தைகளுக்கு ஒரு சில விஷயங்கள் அது அடிமையாக இருக்கிறது. அதிலிருந்து அந்த குழந்தைகளை மீட்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன பண்றோம்? எந்த பொருளிடத்தெல்லாம் அந்த குழந்தைகள் அடிமையாக இருக்கிறதோ அந்த பொருளை எடுத்து மறைச்சு வைக்கிறோம், அல்லது யாரிடமாவது கொடுத்து விடுகின்றோம், அல்லது அழித்து விடுகின்றோம். ஏன்? அந்த குழந்தையினுடைய நேரம், அந்த குழந்தையினுடைய கவனம், அந்த குழந்தையினுடைய சக்தி, அந்த குழந்தையினுடைய சிந்தனம் அத்தனையும் அந்த வஸ்துவை நோக்கியே போனது என்றால் எப்படி இந்த குழந்தை தன்னுடைய படிப்பிலே கவனத்தை செலுத்த முடியும்? தன்னுடைய விளையாட்டிலே எப்படி கவனத்தை செலுத்த முடியும்? இதேதான் நம்முடைய வாழ்க்கைக்கு. வாழ வந்த நாம் இலக்கை நோக்கி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஏன்னா நம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய, ரொம்ப அழகா சொல்ற ஆதிசங்கர பகவத்பாதா, இகஸ்வர்க போகேஷு இச்சா ராகித்யம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துக்கம், சொர்க்க போகம், சொர்க்க சுகம், சொர்க்க துக்கம், அவைகளிடத்துல இருக்கக்கூடிய இச்சா, விருப்பத்தை இல்லாமல் இருத்தல் தான் வைராக்கியம். இதனால என்ன நன்மை? இதனால என்ன நன்மை? எப்பொழுது நம்முடைய இந்திரிய விஷயங்களிடத்திலே இந்திரியங்கள் போய் விழுந்து விடுகிறதோ, அதற்கு அடிமையாகி போகிறதோ, அப்பொழுது நம்மால் நாம் அடைய வேண்டிய இலக்குக்கு நம்முடைய கவனத்தை கொடுக்க முடியாது, நேரத்தை கொடுக்க முடியாது, சக்தியை கொடுக்க முடியாது, ஆற்றலை கொடுக்க முடியாது, அறிவை கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே அபகரிக்கப்படுகிறது அத்தனை. நேர விரயம், சக்தி விரயம், புத்தி விரயம், செல்வ விரயம். அப்போ கடைசியில் என்னடா வருண்டான்னா, இந்திரியங்களுக்கு சோறு வருகிறது, மனதுக்கு சோறு வருகிறது, பிராணனிடத்திலே சக்தி இல்லாமல் போய்விடுகிறது, அறிவு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்து சோர்வுத்தன்மை அடைந்து விடுகிறது, அல்லது அறிவு சிதறடிக்கப்படுகிறது. என்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியாதவனாய் சோம்பி கிடைக்கிறேன். இது வேண்டாம் என்றால் மனிதர்களே, தேகம் எடுத்தவர்களே, இந்திரியங்களை தமஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு லட்சணத்துடன் வைத்துக்கொள். இதுக்கு யார உதாரணம் கொடுக்கிறார்? இதை நான் மலைப்பாம்பிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். கிராசம் சுமிருஷ்டம் விரசம் மகாந்தம் ஸ்தோகமேவவா எதிரச்சயைவா பதிதம் கிரசேதா ஜகரோ கிரியஹா. ஒரு மலைப்பாம்பினுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். அது எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் இதுதான். மலைப்பாம்பு என்ன செய்கிறது? ஆகாரத்திற்காக தன்னுடைய நேரத்தை விரயம் செய்வது இல்லை, தன்னுடைய சக்தியை விரயம் செய்வது இல்லை, ஆகாரத்திற்காக ஏங்கி கிடப்பதும் இல்லை, ஆகாரத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருப்பதும் இல்லை. ஆகாரத்தை நோக்கி ஓடுவதும் கிடையாது. நம்ம ஆகாரம்னா சாப்பாடு நினைச்சுக்க கூடாது. இந்திரிய விஷயங்கள், மனதுக்குண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கும். அதை நோக்கியே ஓடுகிறோம் அல்லவா? அது மலைப்பாம்பு அதற்காக தன்னுடைய நேரத்தை, சக்தியை, ஆற்றலை, அறிவை உணவுக்காக, ஆகாரத்திற்காக அது விரயம் செய்வது கிடையாது. பின் என்ன பண்ணுகிறது?
தன்னை நோக்கி ஆகாரம் வரும் வரை அது பொறுமையாக அமைதியாக காத்து கொண்டிருக்கிறது. சொல்றார் பாருங்கள், ஷயீதாஹானி பூரீனி நிராஹாரோனுபக்ரமஹ யதி நோபனயேத் கிராசோ மகாஹீரிவே திஷ்டபுக். ஆகாரமானது தனக்கு கிடைக்கணும். ஆகாரத்திற்காக தான் நேரத்தை செலவிடுவதா, சக்தியை செலவிடுவதா என்றால் இல்லை. கிராசஹா ந உபநமேத் யதி மகாஹி இவ திஷ்டபுக். ஆகாரமானது எதிர்பாராமல் கிடைக்காவிடில், ஆகாரம் கிடைக்கல, எதிர்பாராமல் ஆகாரம் கிடைக்கல, எதிர்பார்த்தும் கிடைக்கல, எதிர்பாராமலும் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணுமாம்? மகாகி இவ திஷ்டபுக்கு, பெரும் பாம்பு போல், அந்த மலைப்பாம்பு போல் ஆகாரத்திற்காக காத்து கொண்டு இருத்தல். பிராரப்த வசத்தின் பிரகாரம், முன்ஜென்ம வினையின் பிரகாரம் எனக்கு எப்பொழுது சாப்பாடு வருமோ, எந்த முறையிலே வருமோ, எத்தனை வேலை வருமோ, அதுவரை நான் காத்துக்கொண்டு இருத்தல். நிராகாரகா, ஆகாரம் அற்றவனாய், அணு உபக்கிரமஹ, அதற்கு வேண்டிய முயற்சி, அதற்கு வேண்டிய முயற்சி உடையவனாய், நாம அதை நோக்கி ஓடுறோம் அல்லவா, அது இல்லாமல், அனுபக்கிரமஹா, அதற்குண்டான முயற்சி அற்றவனாய் எப்படி இருக்கிறான்? நாம் இந்த மலைப்பாம்பை போல, பூரீனி அகானி ஷயீத, இந்த உலகத்திலே, பூலோகத்திலே எத்தனை நாட்கள் முடியுமோ, பூரீனி அகானி, வெகு நாட்கள் படுத்து கிடக்க வேண்டும். முயற்சி, ஆகாரத்திற்காக முயற்சி இல்லாதவனாய் படுத்து கிடக்க. இதுல இன்னொரு ரகசியம் என்னவென்றால், ஒண்ணுன்னா போவோம். முதல்ல என்னுடைய முன்ஜென்ம வினைக்கு ஏற்ப எனக்கு உணவு வரும், அதுல நம்பிக்கை வரும். எனக்கு உணவு கிடைக்காமல் போய்விட்டால் என்ன பண்ணுவது அப்படின்னு நாம் என்ன பண்றோம்? நிறைய சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறோம். இந்த இடத்துல மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், உணவு என்றால் விஷய பொருள்கள். எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதுல அர்த்த, காம, புண்ணியா எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு கிடைக்காவிட்டால் என்ன செய்வது? குறைவாக கிடைத்து விட்டால் என்ன செய்வது? எனக்கு விரோதமாக கிடைத்து விட்டால் என்ன செய்வது? மற்றவர்களுக்கு அதிகமாக கிடைத்து விட்டால் என்ன செய்வதுன்னு நம்பிக்கையற்றவர்களாய், பயம் உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை முழுக்க அதற்காக நாம் செலவிடுகின்றோம். ஆனால் இங்கே முதல் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, என்னுடைய முன்ஜென்ம வினை, அதற்கு ஏற்ப எனக்கு என்ன வர வேண்டும் என்று இருக்கின்றதோ, எது வர வேண்டும் என்று இருக்கின்றதோ, எப்படி வர வேண்டும் என்று இருக்கின்றதோ, யார் ரூபத்திலே வர வேண்டும் இருக்கின்றதோ, அது இன்பமோ துன்பமோ, மானமோ அவமானமோ, பிரியமோ அப்பிரியமோ, அல்லது ரோகமோ, அல்லது போகமோ, யோகமோ, வியோகமோ, செல்வமோ, செல்வமற்ற தன்மையோ, இழப்போ, என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு வர வேண்டும் என்று என்னால் எழுதப்பட்டவை, யாராலும் அதை தடுக்க முடியாது.
எனக்கு வர வேண்டாம் என்று இருந்தால் நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், மற்றவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது வராது, அது நடக்காது. இது மலைப்பாம்பிடத்திலிருந்து இந்த அவதூதருக்கு கிடைத்த முதல் செய்தியாக பார்க்கிறோம். எப்பொழுது நமக்கு இந்த நம்பிக்கை இல்லா தன்மை வருகிறதோ அப்பொழுது நாம் என்ன பண்றோம்? பதற்றத்தின் காரணத்தினாலே, பயத்தின் காரணத்தினாலே, குறைபாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அதிகமாக அந்த உணவை நோக்கி நம்முடைய செயல்பாடுகளை அதிகமாக செலவிட ஆரம்பிக்கிறோம். நேரத்தை செலவிட ஆரம்பிக்கின்றோம். சக்தியை முழுக்க அதிலே நாம் கொடுக்க ஆரம்பிக்கின்றோம். வாழ்க்கையே முழுக்க அதற்கு கொடுக்கிறோம். அதிகமான நேரத்தை கொடுத்து, அதிகமான சக்தியை கொடுத்து, அதிகமான அறிவை கொடுத்து, அதிகமான செல்வத்தை கொடுத்து, என் ஆயுளை அதற்காக நான் கொடுத்து விட்டு கடைசியிலே எனக்கு கிடைக்கக்கூடிய சுகம் என்னவென்றால், பகவான் கீதையில சொல்றார், அந்தவத்து பலம் தேஷாம் தத் பவதி அல்பமேதசாம். சிறிது நேரம் கிடைக்கக்கூடிய அல்ப சுகம், சிறிது நேரம் கிடைக்கக்கூடிய அல்ப துக்கம், அது அழியக்கூடியவை. அந்தவத் பலம், அழியக்கூடிய, முடிவுறக்கூடிய பலன். ராமாயணத்துல இந்த காட்சி அரங்கேறுகிறது. உறவை பற்றி சொல்லும் போது லக்ஷ்மணன் ஸ்ரீ ராமனிடத்திலே சொல்லுகிறார். சீதையை குறித்து அழுது கொண்டே இருக்கின்ற நேரத்திலே அப்போ உபதேசமானது லக்ஷ்மணனால் ராமருக்கு கொடுக்கப்படுகிறது. காயாக இருக்கின்ற வரை மரத்திலே காம்புடன் ஒட்டிக்கொண்டே இருக்கின்ற அந்த காய் பழமாக ஆகிவிட்டது என்றால் காம்பிலிருந்து விடுபடுகிறது. அது பூவாக மலர்வதே அது காயாகி கனியாகி உதிர்வதற்காகத்தான். உறவுகள் என்பதை உறவாடி பிரிவத்தானே தவிர அது தொடர்ந்து வருவதற்காக அல்ல. எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அதற்கு அந்தம், முடிவு என்பது ஆரம்பம். ஆதின்னு சொல்லியாச்சுனாலே அதற்கு ஒரு அந்தம் என்பது உண்டு, ஒரு முடிவு என்பது உண்டு. நீங்க எந்த யாத்திரையை எடுத்துக்கொண்டாலும், ஜீவ யாத்ரா எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாலும் சரி, மிருக யாத்ராவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த யாத்ராவை எடுத்துக்கொண்டாலும் அந்த யாத்ராவுக்கு என்று டிஓபி, டிஓடி ரெண்டும் எழுதப்பட்டு விட்டது. இந்த டிஓபிக்கும் டிஓடிக்கும் நடுவிலே எனக்கு என்னென்ன அனுபவங்கள் வர வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுவும் என்னால் எழுதப்பட்டு விட்டது. அதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. பீஷ்மாச்சாரியாரை பகவான் காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா? துரோணாச்சாரியாரை பகவான் காப்பாற்றி இருக்கலாம் அல்லவா அர்ஜுனனிடத்திலிருந்து? ஏன் காப்பாற்றவில்லை? அவர்கள் எழுதி கொண்டு வந்த விதியை பகவானால் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. உத்தமமான ஆத்மா கண் முன்னாடியே இறந்து போகின்ற காட்சி. கர்ணன் இறந்து போகின்ற காட்சி. யாருக்காகவும் கலங்காத உள்ளம் கர்ணனை குறித்து கலங்குகிறது கிருஷ்ணனுக்கு. அப்போ முதல் விஷயம், முதல் செய்தி, மலைப்பாம்பிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய முதல் செய்தி என்னவென்றால், மலைப்பாம்பு தன்னுடைய ஆகாரத்திற்காக யாரையும் சார்ந்து இல்லை, எதையும் சார்ந்து இல்லை. அது ஆகாரத்திற்காக தன்னுடைய நேரத்தை விரயம் செய்வது கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையை விரயம் செய்வது கிடையாது. அதற்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு என் விதி பிரகாரம் எனக்கு என்ன வர வேண்டும் என்று இருக்கின்றதோ அது வரும். இதில் நீங்க கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அதை சொல்றாருங்க சுக மகரிஷி. எனக்கு என்ன என்று சோம்பி கிடைக்கின்றதா?
உறங்கி கிடைக்கின்றதா, முயற்சியற்று கிடைக்கின்றதா? இந்த ஒரு எண்ணம் வந்துடும். மலைப்பாம்பை போல நாளும் சோம்பி கிடைக்கிறேன், முயற்சியற்று கிடைக்கிறேன், எனக்கு கிடைக்கும் போது கிடைக்கட்டும், நான் வாங்கிக் கொள்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறாரா என்றால் அவர் சொல்றார், மலைப்பாம்பு தன்னுடைய எல்லா இந்திரியங்களையும் அடக்கி கொண்டு முழு பலத்துடன் தனக்கு வரக்கூடிய இறை தன்னை நோக்கி வருகின்ற வரை கடும் தவம் ஏற்றி கொண்டு, அப்ப இடைவிடா முயற்சி தனக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான செய்தி. நமக்கு என்ன வந்துடும்? இப்ப முயற்சியற்று இருக்கு சொல்றாரு போல இருக்கு, முயற்சி எல்லாம் பண்ணக்கூடாது போல இருக்கு, சும்மா சோம்பி கிடக்கலாம், யாராவது நமக்காக வேலை செய்வார்கள், நமக்கு வரும்போது எல்லாம் வந்து சேரட்டும். இரண்டாவது முக்கியமான செய்தியை சொல்றார். ஓஜஹா சஹோ பலயுதம் பிப்ரத் தேக கர்ம கர்ம் ஷயானோ வேத நித்ரஷ்ச நேகேதேந்திரியவானபி. ஓஜஹா சஹோஜஹா பலயுதம். ஓஜஸ் இருக்கின்றது, சகோஜம் இருக்கின்றது, இந்திரிய பலம், மனோபலம், ஷரீர பலம், எல்லா பலமும் இருந்தும் எப்படி இருக்கின்றதாம்? அகர்மகம், அகர்மகம் கர்மம் இல்லாத, அகர்மகம் விப்ரத் செயலற்ற நிலையிலே, எல்லா பலத்துடனும் செயலற்ற நிலையிலே கடும் தவம் இயற்றிக் கொண்டிருக்கின்றது. எதற்காக செயலற்ற நிலை? இந்த சரீரத்தை போஷாக்கு செய்வதற்காக தேடக்கூடிய உணவு இருக்கல்லவா, அதற்கு என்னுடைய சக்தியை விரயம் செய்ய மாட்டேன், முழு பலத்துடன் இருக்கின்றதாம். இப்ப இது வந்து எப்படி இருக்கின்றது? பூமியிலே ஷயானஹா அபி, சயனித்துக் கொண்டிருந்த போதும் கூட, படுத்துக் கொண்டிருந்த போதும் கூட, ஏன்னா அதுக்கு நிற்பதற்கு சக்தி கிடையாது, எலும்புகள் கிடையாது, அதனுடைய உடம்பு கீழே படுத்துக் கொண்டிருக்கும் போதும் கூட அது எப்படி இருக்கின்றதாம்? வீத நித்ரஹா, தூக்கத்தை துறந்து. நித்ரான தூக்கம், இந்த தூக்கம் என்றால் சோம்பேறித்தனம், கவனக்குறைவு, மறதி, செயலற்ற தன்மை, முயற்சி இல்லா தன்மை, கவனம் சிதறி போகின்ற தன்மை, ஆற்றல் குன்றி போகின்ற தன்மை, இதெல்லாம் நித்ரா. புரிந்து கொள்ள முடியாத தன்மை. இந்த நிலையிலிருந்து வீத முழுமையாக விடுபட்டு முழு கவனத்துடன் தவம் இயற்றக்கூடிய நிலையிலே தன்னுடைய இலக்கை நோக்கி முழு கவனம் உடைய அந்த மலைப்பாம்பு தனக்கு வரக்கூடிய உணவு எந்த மாதிரியான உணவாக இருந்தாலும் சரி, விரும்பத்தகுந்த உணவாக இருந்தாலும் சரி, விரும்பத்தகாத உணவாக இருந்தாலும் சரி, சிறிய உணவாக இருந்தாலும் சரி, பெரிய உணவாக இருந்தாலும், எந்த முறையிலே, எந்த வடிவத்திலே, எந்த குணத்திலே, எந்த தன்மையிலே அந்த உணவு இருந்தாலும் சரி, அதுல கொஞ்சம் கூட மூணாவது கருத்து, அதுல விருப்பு வெறுப்பை, இந்த மாதிரி உணவு வந்து விட்டதே, இப்படிப்பட்ட உணவை நான் சாப்பிட மாட்டேனே, எனக்கு இந்த மாதிரி அல்லவா உணவு வர வேண்டும், இந்த உணவையே இறைவன் எனக்கு கொடுத்தான் என்கின்ற விருப்பு வெறுப்பு இல்லாமல் தனக்கு எதிர்ச்சாலாப சந்துஷ்டா துவந்துவ அதீதோ விமத்சரஹா, தனக்கு என்ன எதிர்ச்சையாக கிடைக்கின்றதோ அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அல்லது தனக்கு உரிய உணவாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னால் சாப்பிடவே முடியாத உணவாக இருந்தாலும் சரி, எந்த ரூபத்திலே இருந்தாலும் சரி, எந்த தன்மையிலே இருந்தாலும் சரி,
அந்த உணவு தன்னை நோக்கி வரும் வரை தன்னுடைய கவனத்தை எங்கேயுமே சிதறவிடாமல் முழு பலத்துடன் அமைதியாக காத்து கொண்டிருக்கிறார். அப்போ இங்க தமஹா சமஹா, இந்திரிய கட்டுப்பாடு, மன ஒழுக்கம், மன அமைதி, எல்லா பலத்தையும் முழுமையாக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை, பொறுமையாக இருக்கின்ற தன்மை, நம்பிக்கையுடன் இருக்கின்ற தன்மை, கவனத்தை சிதறவிடாமல் ஏகாகிர சித்தத்துடன் இருக்கக்கூடிய தன்மை, விருப்பு வெறுப்பு அற்று இருக்கக்கூடிய தன்மை, இது எல்லாவற்றையும் நான் மலைப்பாம்பிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றேன். முழு பலமும் ஒருவனிடத்திலே சேகரிக்கப்படும் போது அந்த முழு பலத்தை ஒருவன் தான் அடைய வேண்டிய பொருளிடத்திலே செலுத்தினால் அவனால் எதை சாதிக்க முடியாது. இந்த உலகத்திலே நமக்கு தோல்வி வருவதற்கு காரணம் என்ன? அது நாம் சார்ந்திருக்கக்கூடிய துறையாக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மையாக இருந்தாலும் சரி, நிறைய முதலீடுகள் போட்டு, நிறைய செல்வத்தை ஈட்டி முதலீடுகள் போட்டு பெரிய கம்பெனிகளை நாம் உற்பத்தி பண்ணுவதாக இருந்தாலும் சரி, நம்மால் ஏன் அதை சிறப்பாக செய்ய முடியவில்லை? எடுத்துக்கொண்ட துறையிலே, சார்ந்திருக்கக்கூடிய துறையிலே நம்மால் முழு பலத்தையும் கொடுக்க முடியாமல், நம்முடைய பலத்தை அறிவு பலமாக இருந்தாலும் சரி, தேக பலமாக இருந்தாலும் சரி, இந்திரிய பலமாக இருந்தாலும் சரி, வித்த பலமாக இருந்தாலும் சரி, அல்லது உபாய பலமாக இருந்தாலும் சரி, அல்லது அறிவு பலமாக, எல்லா பலத்தையும் நாம் நாலா பக்கத்திலும் விரயம் செய்யும் போது நம்மால் முழுமையாக ஒரே இடத்திலே நம்முடைய பலத்தை கொடுக்க முடியாமல் போகும்போது, அதனால்தான் ஆஞ்சநேய மூர்த்தி சீதா பிராட்டியாரை பார்க்க வேண்டும் என்று உத்தரவாகி அந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று ஆகாய மார்க்கமாக போகிறார். 4 விதமான தடைகள் அவரை தாக்குகிறது, தடை செய்கிறது. மெய்னாக பர்வதம், சுரசா என்று சொல்லக்கூடியவள், 3வது சிம்ஹிகா என்று சொல்லக்கூடிய, 4வது லங்காதேவி. இந்த 4 தடைகள், அதில் இந்த 3வது தடை சிம்ஹிகா என்று சொல்லக்கூடிய தடை. ஆகாய மார்க்கமாக போகின்ற ஆஞ்சநேய மூர்த்தியை அவருடைய அந்த நிழல் கீழே படும் அல்லவா, அந்த நிழலை பிடிச்சு இழுக்கின்றாளாம். இவருடைய வேகம் தடைபடுகிறது, அவரால் முன்னோக்கி போக முடியவில்லை, கீழே இழுக்கப்படுகிறார். ஏன் என்னால் முன்னோக்கி போக முடியவில்லை? என்னுடைய ஆற்றல் எல்லாம் குறைவதை போல் நினைக்கின்றேனே, என்னை யாரோ கீழே பிடிச்சு இழுப்பதை போல் நினைக்கின்றேன் என்று பார்த்தால் இந்த சிம்ஹிகா என்று சொல்லக்கூடியவள், அது வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய வாசனா, நம்ம முன் ஜென்மத்திலே செய்த வாசனைகள். அது நம்முடைய பலத்தை முழுக்க செலுத்த விடாமல், சிந்திக்க விடாமல், முன்னோக்கி போக விடாமல் நம்ம பிடிச்சுக்கு. அப்ப இவர் சிம்ஹிகாட்ட பேசுறார், உனக்கு என்னத்தான் வேணும், நீதான் வேணும், நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய், சீதை எப்படி போனால் உனக்கு என்ன, நீ திரும்பி விடு அல்லது எனக்கு இரையாகிவிடு, நீ முன்னோக்கி போவதை நான் விரும்பவில்லை. சொல்றார், சரி உனக்கு நான் உணவாக வேண்டும், அவ்வளவுதானே, கொஞ்சம் பொறுத்துக்கொள், நான் போய் இந்த கைங்கரியத்தை முடித்து விட்டு உன்னிடத்திலே உனக்கு உணவாகி விடுகின்றேன், அது வரைக்கும் நீ பொறுத்துக்கணும். இல்லை இல்லை, நீ முன்னோக்கி போக முடியாது, முன்னோக்கி போக உன்னை நான் விட மாட்டேன்,
இந்த கைங்கரியத்தை செய்ய விட மாட்டேன். எவ்வளவு பெரிய தடை பார், நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய வாசனை. நாம் ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்யலாம் என்று இறங்கினா நம்ம எவ்வளவு பெரிய தடை நமக்குள் இருந்தே வருகிறது பாருங்கள். வேறு யாரும் தடை அல்ல. இந்த தடையை அவர் கடந்து வாய் வழியாக போய் வயிற்று வழியா வெளியே வந்துடுறாராம். அவள் சொல்லுகிறாள், இதுதான் முக்கியமானது. உன்னை போன்ற இந்த ஆற்றலும் உன்னை போன்ற இந்த தன்மையும் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக சம்சார சாகரத்தை தாண்டி விடுவார்கள். 4 முக்கியமான வேல்யூஸ் சொல்றாங்க. இந்த 4 முக்கியமான வேல்யூஸ் தான் இன்றைக்கும் மேனேஜ்மெண்ட் செமினார்கள் இந்த 4 முக்கியமான விஷயத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார். அது ராமாயணத்திலிருந்து போனது. வாழ்க்கையிலே ஒருவன் சாதாரண அன்றாடம் செய்யக்கூடிய செயல்பாட்டிலிருந்து பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும்னா அந்த 4 முக்கியமான பண்புகள் தேவையாகும். இது சிம்ஹிகா சொல்லுகிறாள். யார் இந்த 4 பண்புகளை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக எல்லா தடைகளையும் கடந்து இலக்கை அடைந்தே தீர்வார்கள். திருதி, மதி, தைரியம், தாக்ஷ்யம். திருதி, மதி, தைரியம், தாக்ஷ்யம். திருதி என்றால் மன உறுதி, மன வலிமை. தான் எடுத்துக்கொண்ட காரியத்திடத்திலே மனம் ரொம்ப 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 உறுதிப்பாடு உடையதாக இருப்பது. இதைத்தான் தமிழ்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் 4 பண்புகள் சொல்லுவார்கள். ஆண்மை பெண்மைன்னு சொல்றோம் அல்லவா? பெண்மைன்னு சொல்லும் போதே நம்ம 4 பண்பு சொல்லிடுவோம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இது ஆணுக்கு உண்டான லட்சணம். இப்ப பெண்ணுக்கு லட்சணம், ஆணுக்குண்டான லட்சணம் என்னடா அண்ணா? இந்த 4 தான். திருதி, மதி, தைரியம், தாக்ஷ்யம். அறிவு, நிறை, ஓர்த்தல், செயல். இந்த 4ம் ஆண்மையை குறிக்கக்கூடியது. இந்த 4 சொல்றார் பாருங்கள். திருப்தி, மன உறுதி. ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை கடைசி வரைக்கும் நான் செய்து முடித்தே தீர்வேன். அந்த மன உறுதி. அப்போ அந்த மன உறுதி இருக்கணும்னா எல்லா பலத்தையும் சேகரித்து வைத்திருந்தால்தான், கவனமாக இருந்தால்தான் என்னால் அந்த மன உறுதியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமே தவிர, பலகீனமான மனதினால், மன உறுதி இல்லாத மனதினால், இந்திரியத்தினால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் அடையவும் முடியாது. திருதி, மதி. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தை பற்றின முழுமையான அறிவு நமக்கு வேணும். எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் அறிவுதான் முக்கியமாக இருக்கே தவிர, அறிவு இல்லாது செய்யப்படக்கூடிய எந்த காரியமும் வெற்றியை கொடுக்காது, நிறைவை கொடுக்காது. அரைகுறை அறிவோட ஒரு காரியத்தை துவங்கினால் அது அந்த காரியம் நிச்சயமா வெற்றி பெறாது. அறிவே இல்லா தொடங்கினாலும் வெற்றி பெறாது. திருதி, மதி, தைரியம். அந்த காரியத்தை துவங்கியதற்கு பிறகு அதிலிருந்து வரப்போகின்ற தடைகள், இடையூறுகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய மன வலிமைதான் தைரியம். பொறுத்துக் கொள்கின்ற தன்மை, ஏற்றுக்கொள்கின்ற தன்மை,
தைரியமாக சந்திக்கக்கூடிய ஆற்றல். பாருங்களேன், இப்போ டென்னிஸ் சீசன். டென்னிஸ் பிளேயர்கிட்ட இருந்து பார்த்து நிறைய கத்துக்கலாம். வீழ்ந்து விடுவான் அப்படின்னு நினைப்போம். இந்த செட்டை இழந்து இவன் வீழ்ந்து விடுவான். ஏன்னா 2 செட்டை இழந்தாகிவிட்டது. 3வது செட்டிலே தோக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறான். சரி, இவன் வீழ்ந்து விடுவான் அப்படின்னு நினைத்தா திடீர்னு எழுந்து வரான் பாருங்கள். 6-4-0 என்று இருந்தவன் 6-4 அதை தனக்கு சாதகமாக மாற்றி அடுத்த 2 செட்டை 6-0 6-0 என்று வெற்றி பெற்று இறுதி கட்டத்தை நோக்கி போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எது அவனுக்குள் இருந்து அவனை தூண்டிவிட்டது? தைரியம், சோர்வடையா தன்மை, எந்த சூழ்நிலைகளிலும் சோர்வடையா தன்மை, கவனம் சிதறா தன்மை. திருதி, மதி, தைரியம், தாக்ஷியம். தாக்ஷியம் ரொம்ப முக்கியம். தக்ஷபாவம், ஆற்றல் இருக்கிறது, மன உறுதி இருக்கிறது, அறிவு இருக்கிறது. ஆனால் எப்படி செய்ய வேண்டும், எந்த நுணுக்கத்துடன் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த புத்திசாலித்தனம் தான் தாக்ஷிய பாவம். How to handle the situation. அந்த தாக்ஷிய பாவம், புத்திசாலித்தனம். இந்த 4ம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய மனதையும் வெல்வார்கள், உலகத்தையும் வெல்வார்கள். யாருக்கு இந்த 4ம் இல்லையோ அவர்களால் தன்னையும் வெல்ல முடியாது, உலகத்தையும் வெல்ல முடியாது. திருதி, மதி, தைரியம், தாக்ஷ்யம். சுந்தரகாண்டத்திலே வருகிறது. ராமாயணம் முழுக்க அது கதை அல்ல, அது முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தை பற்றி பேசக்கூடியது. இப்ப இங்கே இந்த மலைப்பாம்பிடத்திலும் தான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால் பொறுமையாக காத்து கொண்டிருத்தல், மன உறுதியுடன் காத்து கொண்டிருத்தல், புத்திசாலித்தனமாக காத்து கொண்டிருத்தல், அறிவுடன் காத்து கொண்டிருத்தல், மன வலிமையுடன் காத்து கொண்டிருத்தல். எத்தனை நாளானாலும் பசியை பொறுத்து கொண்டிருத்தல், உணவுக்காக முயற்சி இல்லாமல் இருத்தல். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆகாரம் உணவு என்றால் எதெல்லாம் நமக்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை கொடுப்பதாக நினைக்கிறோமோ அத்தனையும் உணவுதான். நம்முடைய கஷ்டத்தை போக்கி எதெல்லாம் நமக்கு சௌக்கியத்தை கொடுப்பதாக நினைக்கிறோமோ அத்தனையும் உணவு என்று சொன்னால் அந்த உணவுக்காக என்னுடைய எதையும் நான் இழக்க தயாராக இல்லை. அதனால்தான் இலக்கை அடையணும்னு ஆசைப்படக்கூடிய ஜீவன் இறைவனிடத்திலே போய் பிரார்த்தனை செய்கிறது. வேதமே பிரார்த்தனை செய்கிறது பாருங்கள். மா பராசக்தி, நீ மிகவும் வலிமை வாய்ந்தவள், எனக்கு உன்னிடத்துல கூட எல்லா வலிமையும் கொடு. ஓஜோசி சகோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாசி விஸ்வமசி விஸ்வாயுஹு சர்வமசி சர்வாயுஹு. காயத்ரியை பற்றி சொல்லும் போது காயத்ரிக்கு இதெல்லாம் ஓஜோசி சகோசி பலமசி பிராஜோசி. வேதத்துல வரும்போது வேறு இடத்துல சொல்லப்படுகின்றது, நீ ஓஜஸுடன் இருக்கிறாய், எனக்கு ஓஜஸை கொடு. பலமசி பலம் மயி தேஹி ஓஜோசி ஓஜோமயி தேஹி மன்யுரசி மன்யும் மயி தேஹி சகோசி சகோமயி தேஹி வீரியமசி வீரியம் மயி தேஹி.
மலைப்பாம்பிடத்தில் நான் கற்றுக்கொண்ட மூன்றாவது விஷயம், எல்லா பலத்தையும் சேகரித்து வைத்துக் கொண்டு தனக்கு என்ன உணவு எதிர்ச்சையாக கிடைக்கின்றதோ, சிறிதானாலும் சரி பெரிதானாலும் சரி, அந்த ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு அது காத்து கொண்டிருக்கிறது. முழு தவம் என்கின்ற நிலையிலே தூக்கம் இல்லாமல் நித்ராவை துறந்து நான் சோம்பித்தானே கிடைக்கிறேன், சும்மா தானே கிடைக்கிறேன், ஆகினாலே நான் இந்திரிய வியாபாரம் செய்யட்டுமா, மனதை எங்கேயாவது கற்பனையிலே நான் சுழல வேண்டுமா என்றால் சொல்றார் பாருங்கள், வீத நித்ரா இந்திரியவாஞ்ச ந ஈஹதே. இந்திரிய வியாபாரத்திலிருந்தும் முழுமையாக விடுபட்டு மனோவியாபாரமும் இல்லை, மனதிலே தேவையில்லாத எந்த சிந்தனமும் இல்லை. கடந்த காலத்தை பற்றி அசை போடுவதோ, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதோ, நிகழ்காலத்திலே தேவையில்லாத விஷயங்களிலே கவனத்தை செலுத்துவதோ, முயற்சியை செலுத்துவதோ எதுவும் இல்லாமல், என்ன அழகா ஆண்டாள் பிராட்டி அந்த காலத்தை சொல்லிட்டு போயிட்டால் பாருங்கள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிக்ஷையும் அங்கனையும் கைகாட்டி உய்யுமாறு நீ உகர்ந்தேலோர் என்பாவா. எல்லா பலத்தையும் முழுமையாக சேகரித்து வைத்து, நமக்கு ஏன் சோறு வருகிறது பாருங்கள். வேலையே செய்யல, ஆனா சோறு பாருங்கள். டயர்டா இருக்குங்கிறோம். நல்லா தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நம்முடைய அனுபவம் ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கும். என்ன வெட்டி முறித்தாய், ஒன்றும் செய்யல, ஆனா நான் சோர்வா இருக்கேன். சோறுக்கு என்ன காரணம்? தேவையில்லாத இந்திரிய வியாபாரம், தேவையில்லாத மனோ வியாபாரம், தேவையில்லாத பிராணன் வியாபாரம். யோகத்தை நாட வேண்டும், யோகத்திலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பகவான் கீதையில சொல்றார், எல்லாத்திலும் நியமமா இருங்கிறார். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு. எல்லாத்திலும் யுக்தம். இந்த மலைப்பாம்பானது எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், ஆகாரத்திற்காக தன்னுடைய நேரத்தை, சக்தியை, மனதை, அறிவை, ஆற்றலை, ஆயுளை விரயம் செய்யாமல் தன்னை நோக்கி வருகின்றவை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நமக்கு ஏற்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி தெரியும் இதுதான் விதிக்கப்பட்டிருக்குன்னு? எல்லாவற்றையும் முயன்று பார்த்தால் தானே தெரியும். எல்லாவற்றிலும் முயற்சி எடுத்து பார்த்தால் இதுதான் நம்ம விதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். எதையுமே செய்யாமல் ஒன்னே கட்டி எழுதால் போருமா? சரியாயிருமா? ஸ்வதர்மா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பகவான் இதையிலே. ஸ்வதர்மம் என்றால் இயல்பு என்று பொருள். ஒவ்வொருத்தருடைய இயல்பு, அதை ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய இயல்புக்கு நான் பொருந்திய ஒரு காரியத்தை, ஒரு சிந்தனத்தை, ஒரு விருப்பத்தை, ஒரு வாழ்க்கை முறையிலே நான் இருந்தால் அதுதான் எனக்கு நிறைவை கொடுக்கும். அது அல்பமாக இருந்தாலும், உலகத்து பார்வை அல்பமாக இருந்தாலும் சரி, அதனாலே எனக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் குறைவாக இருந்தாலும் சரி, அதனால என்னால மற்றவர்கள் வாழ்வதைப் போல வாழ முடியாவிட்டாலும் சரி,
என்னை பொறுத்தமட்டுக்கும் என்னுடைய மனம் எப்படி இருக்குண்டான்னா, சுபாவத்துக்கு ஏற்ப சுதர்மத்தை நான் செய்யும் போது என்னுடைய மனம் அவ்வளவு குதூகலமானதாக இருக்கிறது, ஆனந்தமானதாக இருக்கிறது. பாருங்களேன், அந்தந்த மிருகங்கள் அதனுடைய சுபாவத்திற்கு ஏற்ப வாழ்கிறது. அது தன்னுடைய சுபாவத்தை யாருக்காகவும் மாற்றிக்கிறது இல்லை. நாம் அதனுடைய சுபாவத்தை மாற்றணும்னு நினைச்சாலும் அது தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. நீங்க பூனைக்கு நீங்கள் குடிக்கக்கூடிய பாலை வாங்கி 1 லிட்டர் பால் அதற்காகவே தினந்தோறும் வாங்கி நீங்கள் ஊற்றலாம். நீங்கள் தயிர் சாதம் சாப்பிடுகிறீர்களோ பால் சாதம் சாப்பிடுகிறீர்களோ தெரியாது, ஆனால் அதற்கு நீங்கள் பால் சோறு வைக்கலாம், பிஸ்கெட் போடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதனுடைய இயல்பு அதற்கு உண்டான உணவை பார்த்த உடனேயே அதனுடைய 2 காதுகளும் கவனம் விரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றது. கவனம் அதை நோக்கி போக ஆரம்பிக்கின்றது. அதனுடைய கண்கள் தன்னுடைய உணவை நோக்கி போகிறது. வாளானது மேலே உயர்த்தி கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். முழு அலர்ட்னஸோட தனக்கு உரிய அந்த எலியை பார்த்த உடனேயே அதை தாவி பிடித்து விட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறது. அதுவரைக்கும் சாந்தமாக இருப்பதாக நாம் நினைத்தோம். ஆனால் அதனுடைய சுபாவம் அதற்குள்ளே மறைந்து கிடக்கிறது. அதனுடைய சுபாவத்துக்கு உண்டான உணவை பார்த்த உடனேயே அதனுடைய சுபாவம் வெளிப்படுகிறது. அதுதான் அதனுடைய இயல்பு. நாம் அதை மாற்றலாம், அதை மாற்றி நம்மை போல அதை வளர்த்து விடலாம் என்று நினைத்தால், அதனால்தான் அது அதனுடைய இயல்பிலேயே ஆனந்தமா இருக்கு. யாருக்காகவும் அதனுடைய இயல்பு. இவர்கள் எனக்கு பால் கொடுத்து வளர்த்தார்களே, தயிர் சாதம் போட்டு வளர்த்தார்களே, பிஸ்கெட்லாம் கொடுத்து வளர்த்தார்களே, இவர்களுக்கு முன்னாடி நான் போய் இந்த எலியை வேட்டையாடி சாப்பிடுகிறேனே, இது எவ்வளவு பெரிய துரோகம் அப்படின்னு நினைக்கின்றதா என்றால் இல்லை. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுபாவம். சுபாவம் என்பது என்னது? 3 குணத்தினால் வெளிப்படக்கூடிய நம்முடைய வாசனைகள். நம்முடைய மனதிலே 3 குணம், அந்த 3 குணத்திலே நாம் சேர்த்து வைத்த வாசனை. அந்த வாசனை வெளிப்படும் போது அது சுதர்மமாக வருகிறது. அந்த சுதர்மத்தை பண்ணும்போது, இயல்போட கூடி பண்ணும்போது, சத்துவகுணம் மேலோங்கி இருந்து அதற்கேற்ப சத்துவகுண வாசனை வந்தால், அதற்கேற்ப சுதர்மத்தை நான் சத்துவகுண செயல்பாட்டை செய்யும் போது நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். ரஜோகுணம் மேலோங்கி வரும்போது, ரஜோகுண வாசனை இருந்தால் அதற்கேற்ப உண்டான சுதர்மத்தை பண்ணும்போது நான் ஆனந்தமா இருக்கேன். தமோகுணம் மேலோங்கி வரும்போது, அதிலே தமோகுண வாசனை இருந்தால் அதற்கேற்ப உண்டான செயல் செய்யும் போது நான் ஆனந்தமா இருக்கேன். அதுக்கு விரோதமாக நான் எந்த காரியத்தை செய்தாலும் உலகம் என்னை மதிக்கிறது, நிறைய செல்வம் கிடைக்கிறது, அதனால எனக்கு நிறைய உலக சுகம் கிடைக்கிறது அப்படின்னு நாம் நினைத்தால், என்னுடைய மனதை பார்க்கணும். மனதிலே நான் எதை இழந்திருப்பேன் என்றால், அமைதியாக இருக்க வேண்டிய மனதிலே அந்த பேர் அமைதி என்பது போய் மனம் எப்பொழுதுமே விகார நிலையிலேயே, அமைதியற்ற நிலையிலே இருப்பதை யாரும் தடுக்க முடியாது. என்னிடம் கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் வேலையை கொடுக்கலாம், நிறைய செல்வத்தை ஈட்டி அந்த செல்வத்தின் மூலமாக நான் நிறைய பொருட்களை வாங்கி குவிக்கலாம், பெரிய பெரிய மாளிகை கட்டியிருக்கலாம், உலக நாடுகளுக்கு எல்லாம் போய்விட்டு வரலாம். என்னுடைய மனதை பார்க்கணும். இதெல்லாவற்றையும் செய்து முடித்து மனதை பார்க்கணும். மனம் எப்படி இருக்கிறது? அமைதியா இருக்கா? அல்லது எப்பொழுதுமே மனம் பதற்றத்துடனும் பயத்துடனும் நிறைவற்ற தன்மையிலும் இருக்கிறதா?
நிறைவு வர வர எனக்கு வெளி செயல்பாடுகள் எதுவுமே தேவையில்லை. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். மலைப்பாம்பிடத்திலிருந்து காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், என்னுடன் நான் நிறைவு அடைய ஆரம்பித்து விட்டால் எனக்கு வெளியிலே வேலையே இல்லை. நான் வெளியிலே அதிகமாக என்னுடைய நேரத்தை, சக்தியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் நான் விரிவடைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைவு இல்லாத போதுதான் விரிவடைந்து கொண்டே போகிறது சம்சாரம். செப்பலே போடாம நடப்பேன் அப்படின்னு ஒருத்த முடிவு பண்ணான்னா அவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படாது? முதல்ல செப்பலே போடாமல் நடக்க போறேன் சாமிஜி அப்படின்னு ஒருத்த முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு என்னெல்லாம் தேவைப்படாது? பூட்ஸ் போடலாமா, கேன்வாஸ் ஷூ போடலாமா, ட்ரக்கிங் ஷூ போடலாமா, இந்த மாதிரி செப்பல் போடலாமா, இந்த விலையில செப்பல் போடலாமா, இந்த மாதிரி ஹைட்ல போடலாமா, இந்த மாதிரியான தன்மை குளிர்காலத்துல, மழை காலத்துல, வெயில் காலத்துல, காற்று காலத்துல இந்த மாதிரியான செப்பல் போடலாமா, இவ்வளவு விலை உயர்ந்த செப்பல் போடலாமா, அதை பற்றின சிந்தனை கிடையாது. அதற்காக பணம் சம்பாதித்தல் என்பது கிடையாது. அதற்கு அதை பாதுகாக்க வேண்டுமே, அதற்கு ஒரு இடம் தேவைப்படாது, அதற்கு ஒரு அறை தேவைப்படாது, அதை பாதுகாக்கணுமேங்கிற அந்த பயம் இருக்காது. ஒவ்வொரு இடமும் போகும்போதும் இந்த செப்பலை பாதுகாக்க வேண்டுமேங்கிற அந்த எண்ணம் இருக்காது. ஒரு சாதாரண சின்ன விஷயம் ஒன்றை நான் வேண்டாம் என்று மனதால் துறந்தால். ஒரு சிறு உதாரணம் கொடுத்தேன். இப்படி நீங்கள் ஒன்னொன்னா எடுத்துக்கொள்ளுங்க. எப்பொழுது மனம் நிறைவை நோக்கி போக ஆரம்பிக்கின்றதோ, வெளியிலே என்னுடைய சக்தி வீணாக விரயமாவதிலிருந்து தவிர்க்கப்படுகிறது, தடுக்கப்படுகிறது. மனம் வீணாக அலைவதிலிருந்து தடுக்கப்படுகிறது. மலைப்பாம்பை போல மனம் ரம்யமாக படுத்து கிடந்தாலும் என்றால் எனக்குள்ளே இருந்தாலும் மனம் முழு பலத்துடன், இந்திரிய பலத்துடன், ஆன்ம பலத்துடன் வருவதை கொண்டு எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையிலே நான் வாழ்வதை யாரும் தடுக்க முடியாது. சிந்தனை தொடர்கிறது. சாயங்காலம் விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.